வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வீடியோலாம் ஷேக்கியாக இருக்குது, ஒரு ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி ஸ்டிக் ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அமேசானில் இது பார்த்தேன். நான் நல்லாவே இருந்தது ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட் வந்து 298 அதில் போட்டிருக்கு ப்ரைஸ் வந்துட்டு. நமக்கு ஒரு கூப்பன் இது இருந்துச்சு, அது போக 285க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். வாங்க எப்படி இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணினதும் ஒரு வாரண்டி கார்டு அண்ட் ஒரு சார்ஜர் கேபிள் அண்ட் செல்ஃபி ஸ்டிக். இந்த வாரண்டி கார்டில் என்னென்ன போட்டிருக்குன்னா, நம்ம வந்து இந்த பிராண்ட் வாரண்டிக்கு எலிஜிபிள் அண்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம மொபைல் ஃபோன்லாம் ஃபுல் சார்ஜ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட வெப்பேஜ் ஆர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி அதில் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் நம்ம தான் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வாரண்டியை கிளைம் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இதில் கொடுத்துருந்த சார்ஜ் கேபிள் அந்த ஃப்ளாஷ் லைட் சார்ஜ் கேபிள், இது வந்துட்டு இந்த சி டைப் கிடையாது, மைக்ரோ சி டைப் சொல்லுவோம்ல, அந்த சார்ஜர் தான் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம மெயின் அந்த செல்ஃபி ஸ்டிக்கு வந்தோம்னா ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். அதை ஹேண்டில் பண்ணும்போதே தெரியுது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. மொபைல் வந்து ஃபுல்லாக அது எப்படி தாங்கும் அந்த வெயிட்டு அப்படின்ற டவுட்டோடு தான் இருந்தது. அதில் அட்ஜஸ்டபிள் இதெல்லாம் இருந்ததுனால சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பார்த்தது. ரொம்ப லாங்கும் இல்லை, அதுக்காக ரொம்ப லாங் இல்லாமலும் இல்லை. இப்போ நம்ம இந்த கொடைக்கானல் ஊட்டி சைட்லாம் போனோன்னா அங்கே 100 ருபீஸ்க்கு ஒரு செல்ஃபி ஸ்டிக் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப லாங் இல்லை. ரொம்ப லாங்காக இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிற மொபைல் பாடியை வந்து அது சப்போர்ட் பண்ணாது. இதுவே வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி தான் கையில் வச்சுருக்கும் போது இருந்தது. பட் அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுற இது இருந்ததுனால அந்தளவுக்கு ஒன்றும் ஷேக்கியாக இல்லை மொபைல் வச்சதுக்கப்புறம். அண்ட் இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்மூத் சர்ஃபேஸில் அவ்வளோ ஸ்டிஃபாக நிற்கலை மீன்ஸ் யாராவது பக்கத்தில் போனோன்னா லைட்டாக பட்டா கூட கீழே விழுந்துரும் போல், அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸ் அந்த மாதிரின்னா நல்லாவே ஸ்டடியாக நின்றுச்சு. அண்ட் இந்த கிளாத் மேலே நிற்கும் போதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்டடியாகவே நின்றுச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு ப்ளூடூத் ரிமோட் வருது. அந்த ரிமோட் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஓப்பன் பண்ணும்போது பேட்ரியோடு வந்துருச்சு. அது நான் பயந்தே போயிட்டேன். பட் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. லைக் நம்ம வந்து ஸ்லைட் பண்ணணும், இப்படி ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அதனால தான் இந்த தவறு நிகழ்ந்து விட்டது. தென் அதை வந்து நம்ம மொபைலோட கனெக்ட் அதில் கொடுத்துருக்க அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து கிளிக் ஆகும், ஸ்டார்ட் ஆகும், ரெக்கார்ட் ஆகும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. பாப்பாவே இதை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தா. புதுசாக ஒன்று வீட்டுக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எடுத்து வச்சுருந்த பிக்சர் வீடியோஸ் தான் இது. தென் அந்த ஃப்ளாஷ் லைட் மேலே இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சார்ஜர் பாயிண்ட் இருக்குது. அதில் நம்ம சார்ஜ் பண்ணோன்னா இந்த மாதிரி ரெட் லைட் எரியுது. சார்ஜ் இல்லைன்னா ஃபில் ஆகிடுச்சுன்னா அந்த லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டில் நம்ம வந்து இப்படி 140 டிகிரி தான், இவ்வளோ தான் இதோட லாங். இந்த பேக் சைடில் அண்ட் ஃப்ரண்ட் சைடில் நம்ம இவ்வளோ தூரம் கூட ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஓகே, பட் இந்த ஆங்கிளில் நம்ம 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ நம்ம கையில் வச்சுட்டு நம்ம எடுக்கிறது எப்படி வேணாலும் எடுக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் வென் யூஸிங் ட்ரைபாட் வச்சு யூஸ் பண்ணும்போது நீங்கள் இப்போ குக்கிங் வீடியோலாம் எடுக்கிறீங்க, மேலேருந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்னா எடுக்க முடியாது. நீங்கள் வந்து யார்கிட்டையாவது கொடுத்து தான் எடுக்க முடியும், நம்மளா செல்ஃபாக வச்சு எடுக்க முடியாது. ஏன்னா அது 360 டிகிரி மூவ் ஆகாததுனால மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி நாம் இப்போ ஃப்ளாஷ் லைட்டோட குவாலிட்டி பார்க்கலாம். எப்படின்னா நம்மளோட ப்ளூடூத்தில் மொபைல் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷ் லைட் பின்னாடி 2 பட்டன் இருக்குது ஒரு கார்னரில். அதில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு பிரைட்னஸ் வரும், செகண்ட் கிளிக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வரும். இது வந்து 2 இதில் இருக்கிறதா, இது 2 இது இருக்கிறது. ஓகே, இதோட ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணோன்னா அதோட நல்ல ரெக்கார்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. இருங்க, இப்போ வந்து இந்த லைட் மட்டும் ஆஃப் பண்ணா அதுலேயே 2-3 இது இருக்கு. இது வந்து சுத்தமாக அந்த ஃப்ளாஷ் லைட் இல்லாமல் இதோடது
இது வந்து மொபைலோட ரவுண்ட் மாதிரி. ஓகே இது 1 இது 2 ரெண்டு செட்டிங் இருக்கு. தென் ஸ்டெடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல லெஃப்ட் சைடு உள்ளது ஸ்டாண்டு வித் ஸ்டாண்டு, ரைட் சைடு உள்ளது வித்தவுட் ஸ்டாண்டு. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபைனலாக நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, இந்த ப்ரைஸ்க்கு நம்ம ப்ரீமியராக இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே தான். பட் ஃபர்தராக குக்கிங் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா வி ஷுட் சேஞ்ச். பின்னாடி இங்கே இருக்குது.